Hi students, our delicious food அந்த லெசனோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ். எப்படி நம்ம சாப்பிட்டா நம்மளுடைய உடல் நலத்தை பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா, வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங். வாஷ் ஹேண்ட்ஸ். ஹேண்டுன்னா என்னது? ஹேண்ட்ஸ்னா கைகள். ஓகேவா? கைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதற்கு அப்புறமும் நீங்கள் என்ன பண்ணணும்? கையை நல்லா தேய்ச்சி, இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, நல்லா இடையில விட்டு நல்லா கையை தேய்ச்சி கழுவணும். ஓகேவா? சிட் டுகெதர் டு ஈட். அதாவது எல்லாரும் சேர்ந்து, நம்ம ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். ஓகேவா? சிட் டுகெதர் டு ஈட். ஓகே, நெக்ஸ்ட், டு நாட் டாக் வைல் ஈட்டிங். சாப்பிட்றதுக்கு இடையில பேசக்கூடாது. சாப்பிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணக்கூடாது? இடையில பேசக்கூடாது. நெக்ஸ்ட், chew your food well. உங்க சாப்பாட்டை நல்லா மென்னு சாப்பிடணும். chew your food well. Do not spill food while eating. அதாவது சாப்பிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணக்கூடாது? இடையில சாப்பாடை சிந்தக்கூடாது. Do not spill food while eating. சாப்பிட்றப்ப சாப்பாடை சிந்தாம சாப்பிடணும். நீங்கள் உங்களுக்கும் தான் இந்த லெசன். நீங்க இதுல இருந்து நல்ல பழக்க வழக்கங்களை நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும், பின்னாடியும் கை கழுவணும். ஓகேவா? சாப்பிட்றதுக்கு அப்புறமும். அப்புறம் எல்லாரோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். சாப்பிட்றப்ப என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. நல்லா மென்று சாப்பிடணும். சாப்பிட்றப்ப சிந்தக்கூடாது. அவாய்ட் வாட்சிங் டிவி அண்ட் யூஸிங் மொபைல் ஃபோன் வைல் ஈட்டிங். அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதை என்ன பண்ணணும்? தவிர்க்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம டிவி பார்த்துக்கிட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ நம்ம சாப்பிட்டோம்னா அது நமக்கு என்னது? உடல் நலத்துக்கு கேடு. சரியா? இந்த பாடத்தின் மூலமா நீங்களும் இந்த ஒவ்வொரு விதிமுறைகளையும் நீங்க சாப்பிட்றப்ப கடைபிடிக்கணும். ஓகேவா? டு நாட் ஓவர் ஈட், இட் கேன் மேக் யூ இல். அதாவது நமக்கு சாப்பாடு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிட்டுட்டே இருக்க கூடாது. அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நமக்கு உடல் நலத்துக்கு நோயை வருவிக்கும். சரியா? நம்ம உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். rinse your mouth after every meal. அதாவது கொப்பளிக்கணும். வாயை என்ன பண்ணணும்? நம்ம சாப்பாடு சாப்பிட்டோன்னு நல்லா வாயை நல்லா அலசி கொப்பளிக்கணும். ஓகேவா? டு நாட் வேஸ்ட் ஃபுட். சாப்பாட்டை என்ன பண்ணக்கூடாது? வீணாக்க கூடாது, குப்பையில கொட்டக்கூடாது. அம்மா ஆசையா சமைச்சு தர சாப்பாடை என்ன பண்ணக்கூடாது? வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டக்கூடாது. ஓகேவா? ஆல்வேஸ் வாஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிஃபோர் ஈட்டிங் ஆர் குக்கிங். எப்பொழுதுமே பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்றதுக்கு முன்னால, சமைக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணணும்? நல்லா கழுவணும். சரியா? நீங்க அம்மா ஏதாவது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை என்ன பண்ணணும்? நல்லா கழுவிட்டு சாப்பிடணும். ஓகேவா? ஸ்டேல் ஃபுட் மேக்ஸ் யூ சிக், அவாய்ட் இட். ஸ்டேல் ஃபுட்னா என்னது? பேக் பண்ணியிருப்பாங்கல்ல, ரொம்ப நாளைக்கு பேக் பண்ணியிருக்கிற ஃபுட்டை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதனால நமக்கு அவங்க எப்போ பொறிச்சு அந்த பாக்கெட்டில் பேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால அந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு நோயை உண்டாக்கும். சரியா? அவாய்ட் uncovered food as it may contain dust and germs. அதாவது திறந்த வெளியில வச்சிருக்கிற உணவுகளை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதுல என்ன இருக்கும்? ஈ மொய்த்து இருக்கும், அதுக்கப்புறம் ஜெம்ஸ் எல்லாம் வரும், கிருமிகள்லாம். அப்புறம் பஸ் போறப்ப இந்த டீ கடையிலலாம் வடை இருக்கும், வெளியில வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றப்ப என்ன ஆகும்?
பஸ்ஸு போறப்ப வரப்ப அதனுடைய புழுதியெல்லாம் பட்டு நமக்கு நோய்களை உண்டாக்கும். சரியா? அதனால வெளியில திறந்த வெளியில எந்த ஒரு ஸ்வீட்டா இருந்தாலும் சரி, பலகாரமா இருந்தாலும் சரி, எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, நீங்க சாப்பிடக்கூடாது. அது உடல் நலத்துக்கே கேடு. கலர் த சர்க்கிள் green ஃபார் த டூ அண்ட் ரெட் ஃபார் த டோன்ட்ஸ். ஓகே, நம்ம எதை செய்யணுமோ அதுக்கு green கொடுக்கணும், எதை செய்யக்கூடாதோ அதுக்கு ரெட் கொடுக்கணும். ஓகேவா? இந்த பிக்சரை பாருங்க, ஸ்ட்ரைட்டா உட்காந்து நேரா நிமிர்ந்து அழகா சாப்பிடணும். உட்காந்து சாப்பிட்றப்ப மூக்குல கையை வைக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், ரெட் கலர் இந்த சர்க்கிளுக்கு கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஈ மொய்த்த பண்டங்களை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்ப ரெட் கலர் அடிக்கணும். சாப்பாட்டை வீணாக்க கூடாது, அதுக்கு ரெட்டு. ஓகேவா? இந்த பையன் என்ன பண்றாங்க, போய் கொட்டுறாங்க. இந்த மாதிரி சாப்பாட்டை வீணாக்க கூடாது, அப்ப ரெட் கலர். நல்லா கைய தேய்ச்சி கழுவணும், அதுக்கு கிரீன் கலர். ஓகேவா? ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, அதுக்கு ரெட் கலர் கொடுக்கணும். ஓகே. ஜர்னி ஆஃப் ரைஸ். ரைஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்ப்போமா? உங்களுக்கு தெரியுமா ரைஸ் எப்படி வந்து கிடைக்குதுன்னு? தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? த ஸ்டோரி ஆஃப் ரைஸ் பிகினிங்ஸ் வித் த ஃபார்மர் plugging the field. Observe the pictures and see how the food comes to our plants. Always respect the food and its producer, the farmer. Offer prayers before eating your food. செடியிலிருந்து தான் அரிசி கிடைக்குது. அதுக்கப்புறம் விவசாயிகள் விவசாயம் பண்றது மூலமா, தங்கள் நிலத்துல விவசாயம் பண்றது மூலமா நமக்கு உணவு கிடைக்குது, அரிசி கிடைக்குது. சரியா? நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடணும். ஓகேவா? அரிசி எப்படி வந்து உருவாகுதுன்னு பார்ப்போம். பிளாயிங். பிளாயிங் அப்படின்னா நிலத்தை உழுவுவாங்கல்ல, அதுதான் பிளாயிங். ஷோயிங். ஷோயிங்னா விதைக்கிறது. விதைய என்ன தாவரத்தின் விதையை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். சரியா? இப்ப நம்ம எதை பார்க்குறோம், எந்த தாவரத்தை பார்க்குறோம், அரிசி. ஓகே, அரிசி விளையக்கூடிய இடத்தை பத்தி நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதுல வந்து உளுந்து அது மாதிரி தெளிச்சோம்னா உளுந்து தான் முளைக்கும். ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஷோயிங் என்ன பண்றாங்க, அரிசிய விதைக்கிறாங்க. ஓகேவா? ஷோயிங் விதைய விதைக்கிறாங்க, அரிசி விதைய விதைக்கிறாங்க. டிரான்ஸ்பிளான்டிங். டிரான்ஸ்பிளான்டிங் அண்ட் சீட்லிங். சீட்லிங். டிரான்ஸ்பிளான்டிங் அண்ட் சீட்லிங். அதாவது அந்த நெற்பயிருக்குரிய அந்த கட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்னதா சீல் பண்ணுவாங்க, அதை நடுவாங்க. ஓகேவா? சீல்டிங் அப்படின்னா, சீட்லிங் அப்படின்னா விதைக்கிறது, நடறது. ஓகேவா? ஷோவிங்னா விதைய தூவி விதைக்கிறது, சீட்லிங் அப்படின்னா நடுறது. ஓகேவா? நடுவாங்கல்ல, நான் நட போறேன் அப்படின்னு சொல்லி கிராமத்துல எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நட்டோன கொஞ்சமா பசுமையா வளர்ந்துருக்கத பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னது, கொஞ்சம் அதிகமா வளர்ந்து இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பசன்னு நல்லா இருக்கும். அப்புறம் இந்த எல்லோ கலர்ல அந்த அரிசி மாறினோன்னு இதுதான் அறுவடைக்கு ஏற்ற நேரம். இதை பார்த்தோன்னே இந்த வயல் வந்து அறுவடைக்கு இருக்கு அப்படின்றத நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேஜ் இன் த growth ஆஃப் த பேடி ஃபீல்ட், பேடி கிராப்ஸ். ஓகே, இந்த நெல் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி விளையுது அப்படின்றத இதுல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், ஹார்வெஸ்டிங். ஹார்வெஸ்டிங்னா என்னது, அறுவடை செய்யறது. ஓகேவா? என்ன பண்றது, அறுவடை செய்யறது. இந்த வார்த்தையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹார்வெஸ்டிங். த்ரெஷரிங் அப்படின்னா அடிக்கிறது. த்ரெஷரிங் அந்த கட்டை வச்சு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அடிச்சு இது பண்றது. ஓகேவா? நெல்லை மட்டும் எடுப்பாங்க. த்ரெஷரிங். வின்னோயிங் அப்படின்னா
புடைக்கிறாங்கல்ல. இப்போ அரிசிலாம் உங்கள் வீட்டில் புடைக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அரிசி உளுந்து இந்த மாதிரிலாம் புடைப்பாங்க அம்மா சமைக்கிறதுக்கு. அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, அரிசியை புடைக்கிறதுக்கு நல்லா காற்று உள்ள நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லா அரிசியும் போட்டு அந்த அரிசியை அந்த நெல்லை தூத்தும் போது அதில் உள்ள பதர்னா இந்த தக்க மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வெளியில் வந்துடும். சரியா? வின்னோயிங். ட்ரையிங், அப்புறம் நல்ல அரிசியெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி காய வைப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஸ்டோரிங். என்ன பண்ணுவாங்க, மூட்டை மூட்டையாக ஸ்டோர் பண்ணி ஸ்டோரில் வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு மில். இந்த ஸ்டோர் பண்ண நெல்லெல்லாம் மில்லுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, மில்லிங், அரைப்பாங்க. அரிசியை நெல்லை அரைச்சு அரிசியாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவோம், குக் பண்ணுவோம். குக்கிங். அம்மா என்ன பண்ணுவாங்க, குக் பண்ணுவாங்க. ஈட்டிங், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், குக் பண்ணி ஈட் பண்ணுவோம், சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ இந்த ஃபுட்டு வந்து எப்படிலாம் உருவாகுது, தினமும் சாப்பிட்ற இந்த அரிசி எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயிகள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்றது நமக்கு தெரியுது தானே. இப்போ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு சாப்பாட்டை கூடயும் நம்ம ஒரு அரிசியை கூட நம்ம இறைக்காம கஷ்டப்பட்டு அப்பா நமக்கு சம்பாரிச்சு அந்த அரிசியை வாங்கி தராங்க. அதனால சாப்பாட்டை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்டே பண்ணக்கூடாது. ஓகேவா? செய்வீங்களா? வேஸ்ட் ஆக்காம சாப்பாடை சாப்பிடுவீங்களாமா? ஓகேவா? அப்படிதான் நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டை வேஸ்ட் ஆக்காம சாப்பிட்டாதான் நீங்க குட் கேர்லா நல்லா ஹெல்தியா இருப்பீங்க. நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், நல்ல ஹெல்த்துக்குரிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தோமா. அதுல என்ன சொல்லியிருந்துச்சு, இறைக்காம சாப்பிடணும்னு சொல்லியிருந்துச்சா. அப்ப நீங்க இறைக்காம என்ன பண்ணணும், சாப்பிடணும். நல்லா கை கழுவிட்டு சாப்பிடணும். அம்மா கொடுக்குற பழங்கள் காய்கறிகள்ல என்ன பண்ணணும், காய்கறிகள் பழங்கள்லாம் கழுவிட்டு சாப்பிடணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.